ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க உள்ள தனியார் பள்ளிகளுக்கு, பிரைவேட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான ஒரு அதிரடியான புதிய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்காங்க. ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ரூல்ஸில வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் தனியார் பள்ளிகளுடைய வளாகத்தில எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தலாம், நடத்தக்கூடாது, ஸ்கூல் ரெகக்னேஷன் வாங்குறதுக்கான கட்டணம் வந்து எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க. இது மாதிரி பல ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதில் என்னன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டிப்பாக பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும், டீச்சர்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சமீப காலமாக சில ஸ்கூல்ஸில் அரசியல் கட்சி கூட்டங்களாகட்டும், இல்லைனா ஜாதி, மத ரீதியான நிகழ்ச்சிகள் நடத்துவதாகவும், இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் இடையே பிரிவினைவாதம் வருவதாகவும் பல புகார்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. இதை தடுப்பதற்காக தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் ரெகுலேஷன் ரூல்ஸ் 2023 நிறைய மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இது விஷயமா இப்போ வெளியான புது அரசாணையில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இதில் வந்திருக்க முதல் மற்றும் முக்கியமான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ரூல்ஸ் 35 திருத்தம் பண்ணியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலோடைய நிலத்திலேயோ, இல்லை கட்டிடத்திலேயோ, இல்லை வளாகத்திலேயோ ஸ்டூடெண்ட்ஸோடைய படிப்பு மற்றும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல் ஒர்க்கிங் டைம்லேயும் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் டைமிங் முடிஞ்ச அப்புறமா ஆகட்டும், வெளிநபர்களோ இல்லை அமைப்புகளோ ஸ்கூல் கேம்பஸில் எந்த ஒரு அரசியல் சித்தாந்தம் சார்ந்த அல்லது ஜாதி மத ரீதியான நிகழ்ச்சிகளோ கூட்டங்களோ நடத்தவே கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இடையே ஜாதி, மதம், மொழி, இனம் அடிப்படையில் வெறுப்பையோ பிரிவினைவாதமோ தூண்ட எந்த ஒரு செயல்களுக்கும் பள்ளி வளாகத்தில் அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்கூலில் எந்த ஃபங்க்ஷனுமே நடத்தக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நடத்தலாம். என்னென்ன ஃபங்க்ஷன் நடத்தலாம்னா, கலை நிகழ்ச்சிகள், சமூக வேலை, அதுக்கப்புறம் ரத்த தான முகாம், நினைவு தினங்கள் இவையெல்லாம் நடத்தலாம் சொல்கிறாங்க. ஆனால் இதில் அரசியல் மத சார்பு இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பள்ளி நிர்வாகம் தான் நேரடியாக முன்னின்று நடத்தணும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இதையெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் கட்டாயம் முன் அனுமதி வாங்கி ஆகணும்ட்டு புது ரூல்ஸ் வந்திருக்கு. அடுத்தபடியாக பள்ளிகளுக்கான அங்கீகாரம் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெகக்னைசேஷன் சம்மந்தமாக ரூல்ஸ் 8 சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு மேலே அங்கீகாரம் பெற விண்ணப்பிக்கும் நர்சரி ஆகட்டும், பிரைமரி ஸ்கூல் ஆகட்டும், இனிமேல் 25,000 கட்டணமாக செலுத்தணும். அதுவே நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகள்லாம் கண்டிப்பாக 50,000 பார்த்தீங்கன்னா கட்டணமாக செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் முன்னாடியெல்லாம் இந்த பில்டிங் லைசன்ஸ் முடிகிற வரைக்கும் இருந்த விதியை மாற்றி அதிகபட்சமாக 20 வருஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக இந்த ரூல்ஸ் 8A வந்து சேர்த்துருக்காங்க. இதன்படி வந்து ஏற்கனவே இயங்கி வரும் பிரைமரி, நர்சரி ஸ்கூல்ஸ்லாம் அவங்களுடைய ஸ்கூலை வந்து அப்கிரேட் செய்ய நினைத்தாங்கன்னா ஃபார்ம் 1B, ஃபார்ம் 2B மூலமாக விண்ணப்பிக்கலாம் சொல்கிறாங்க. கடைசியாக இன்னொரு முக்கியமான ரூல்ஸு, ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல் நிர்வாகமும் இந்த சட்ட விதிகள் எல்லாம் சரியாக நாங்கள் பின்பற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே அரசு குறிப்பிட்ட அந்த போர்ட்டலில் ஒரு சுய சான்றிதழ் செல்ஃப் டிக்ளரேஷன் கட்டாயம் அப்லோட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இனிமேல் எல்லா ப்ரைவேட் ஸ்கூலும் இனிமேல் வெறும் கல்வி கூடமாக மட்டுமே இருக்கணும். அங்கே அரசியலோ ஜாதி மத பிரிவினைகளோ துல்லியம் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இந்த அரசாணை 51 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அரசாணை, இந்த புதிய கட்டுப்பாடுகள் விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல்ஸில் இது மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிப்பது சரியான முடிவு தானா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.